Hi all, this is Natarajan from NJan channel. இது நம்ம React tutorial series ஓட second tutorial. இந்த tutorialல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா React ஓட installation. ஓகேவா? அதாவது installationனா base setup நம்ம ரெடி பண்ணுவோம்ல ஒரு boilerplate. ஸோ அதுதான் வந்து இது பண்ண போறோம். இதுல எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்னா நம்ம இதுல வந்து நோடு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நோடு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் வந்து npm. எப்படி நம்ம நோட் அண்ட் npm இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுன்னா ஜஸ்ட் இல்ல நோட் ஸ்பேஸ் -v அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு அந்த வெர்ஷன் வந்து வரும். இன்கேஸ் இந்த வெர்ஷன் வரல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கொஞ்சம் தப்பா கொடுத்து காமிக்கிறேன். அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் என்ன கமாண்ட் வரும்னு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நோட் இஸ் நாட் ரெகனைஸ்ட் அஸ் எ காம்ப்ளெட் இந்த மாதிரி வந்து ஏதாவது வருது, நாட் அஸ் இன்டர்னல் கமாண்ட் எல்லாம் சொல்லி வரும். அந்த மாதிரி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒன்னு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணாம இருக்கலாம், நோடோட பாத்த ஸ்பெசிஃபை பண்ணாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா நோடே இன்ஸ்டால் ஆகாம இருக்கலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களோட கண்ட்ரோல் பேனல்லையும் போய் நோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். ஸோ அப்படி ஆல்ரெடி நான் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பட் வந்து இந்த கமாண்ட் போடல தப்பா வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து என்ன இருக்கும்னா என்விரான்மெண்ட் பாத்துல நீங்க செட் பண்ணாம இருப்பீங்க. ஸோ என்விரான்மெண்ட் பாத்துல எப்படி செட் பண்றது அப்படிங்கறது நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவா போறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க இது பண்ணிக்கோங்க. இப்ப நோடு இன்ஸ்டாலேஷன் ஒருவேளை இல்ல, நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாலே பண்ணல அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா கூகுள்ல போயிட்டு நோடு இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நார்மலா நீங்க டைப் பண்ணாலே ஃபர்ஸ்டே வந்து node.js.organization இது நோடோட அபிஷியல் வெப்சைட். ஸோ இதுல போனீங்கன்னா எல்டிஎஸ் கரண்ட் ரெண்டு இருக்கும். இப்போ வந்து எல்டிஎஸ்ல வந்து போயிட்டு உங்களோட பிளேவர் என்ன அப்படிங்கிறது என்ன பிளேவரோ உங்களோட ஓஎஸ் பிளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இந்த Node.jsக்கு இன்ஸ்டாலேஷன் சம்பந்தமாக நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு டீடைலா நோட் இன்ஸ்டாலேஷன் பத்தி தெரியும்னா அந்த வீடியோல பாருங்க, கிளியரா இருக்கும். ஸோ நான் இப்போ அதனால சேம் லைக் npm வந்து நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து npm -v எப்படி நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த வெர்ஷன் இருந்துச்சுன்னா வந்து வரும். அப்படி இல்லைனாலும் நீங்க நோடு இன்ஸ்டால் பண்ண உடனே பை டிஃபால்ட்டா வந்து npm பேக்கேஜ் வந்து அதோட கம்ஸா வந்துடும். இயர்லில வந்து நோடு தனியா npm தனியா இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருந்துச்சு. இப்போ வந்து நோடு இன்ஸ்டால் பண்ணாலே npm ஓட பேக்கேஜும் சேர்ந்தே வந்து வந்துருது. ஓகேவா? சரி, இப்ப இது ரெண்டையும் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிஸ்ட்டை வீடியோவை ஃபாலோ பண்ணி நோட வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ நான் இப்போ அப்படிங்கிற அசம்ஷனோட அடுத்து வந்து என்ன ஸ்டார்ட் பண்றேன்னா ரியாக்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த ரியாக்டோட பேஸ் செட் ஆர் பாய்லர் பிளேட் ரெடி பண்றது ரெண்டு விதமா வந்து பண்ணலாம். ஒன்னு வந்து ஜேஎஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம், இன்னொன்னு வந்து டைப்ஸ்கிரிப்ட பேஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டு விதமான செட்டப் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் செட்டப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் பேஸ்டு செட்டப். ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு செட்டப்னா என்னன்னா ரியாக்டோட அப்ளிகேஷன் ஜாவாஸ்கிரிப்ட பேஸ் பண்ணி .js எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் ஆகும். டைப்ஸ்கிரிப்ட் பேஸ்டு செட்டப்னா என்ன அப்படின்னா வந்து இதுல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா .ts .tsx இந்த மாதிரி ஃபார்மேட்ல எல்லா ஃபைல்ஸும் வந்து கிரியேட் ஆகும். இதுனா வந்து .js .jsx இந்த மாதிரி ஃபார்மேட்ல கிரியேட் ஆகும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றேன். இப்போ நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு செட்டப் டைப்ஸ்கிரிப்ட் பேஸ்டு செட்டப்னு சொன்னோம்ல, இது ரெண்டையுமே வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா npx. ஓகேவா? இது என்னன்னா நோட் பேக்கேஜ் ரன்னர்னு சொல்லுவாங்க. ஸோ யூசிங் npx-ம் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இல்லாம நம்ம லோக்கல்ல குளோபலா இன்ஸ்டால் பண்ண முடியும் யூசிங் லோக்கல் npm இன்ஸ்டாலேஷன் மூலமாவும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை. நான் வந்து இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறதும் செப்பரேட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நார்மல் npx-க்கும் npm இன்ஸ்டாலேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறதும். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா இந்த JS ஃபார்மேட்ல உள்ளதை npx யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். டைப்ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்ல உள்ளதை லோக்கல் இன்ஸ்டாலேஷன் மூலமா இது பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா அதுக்கு என்ன யூசிங் npx மூலமா பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா npx ஸ்பேஸ் create react app
ஸ்பேஸ் நம்மளோட நேம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் -js ன்னு கொடுக்குறேன். ஏன்னா JS செட்டப் நான் பண்ண போறனால இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து டேக் லிட்டில் பிட் டைம். ஸோ ஆஃப்டர் 2 to 3 மினிட்ஸ்ல வந்து இது இன்ஸ்டால் ஆயிடும். லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். இப்போ நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனா உங்களை மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து வந்துடும். இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே செட்டப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நோட் மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீடட் பேக்கேஜஸ் ஃபுல்லா. இப்போ இங்க சோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த JS இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆகுறேன். ஸோ வந்து sample.js. இப்போ இதை ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா npm start அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ npm start கொடுத்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டெவலப்பர் சர்வர்னு வந்து ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ட் அப்ளிகேஷனை JavaScript பேஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிட்டோம். இந்த ஃபைல்ஸ் நான் இங்க போனோம்னா இங்க வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே JS இருக்கு. index.js இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா app.js இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண JavaScript பேஸ்டு செட்டப்ப பேஸ் செட்டப்ப ரெடி பண்ணிருக்கோம். இதுல இப்ப நீங்க ஒரு typescript ரன் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து கிரியேட் ஆகாது. அதாவது கிரியேட் ஆகாது மீன்ஸ் பண்ண முடியும். இப்ப TSX ஃபைல் நீங்க ஒன்னு பண்றீங்க அப்படின்னா அதோட டிபெண்டன்சி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப நீங்க இங்க நோட் மாடியூல்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து மேஜரா அந்த அதை கம்பைல் பண்றது அந்த லோடர் அதர் லெவன்டான மேஜர் இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து டிஃபால்ட்டா இருந்திருக்காது. ஸோ வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து ஒரு TSX ஃபைல்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஐ ஹவ் டு டெல் தட் இந்த TSX ஃபைல கம்பைல் பண்ணி நீங்க வந்து மாத்திக்கோங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீ பில்ட் கான்ஃபிகரேஷன் தான் இருக்காது. ஸ்டில் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டும் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்னா நம்ம வந்து மேனுவலா என்னென்ன டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுமோ இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து டைப்ஸ்கிரிப்டோட கான்ஃபிக் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் எது வந்து ஸ்டார்டிங் ஃபைல் எது கன்வர்ஷன் ஃபைல் அந்த மாதிரி. ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா ரியாக்டே வந்து அந்த அவங்களோட CLI-ல 2 விதமான டெம்ப்ளேட் செட்டப் ரெடி பண்ணவும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம JavaScript-ல பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து TypeScript-ல வந்து இதே மாதிரி செட்டப் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? நான் வந்து இந்த பேஸ் ஃபோல்டர் போயிருக்கிறேன். இங்க வந்து நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா இதே மாதிரி npx நான் போட்டோம் நான் பண்ண முடியும். பட் நான் உங்களுக்கு தெரியணும் யூசிங் லோக்கல் சிஸ்டம் இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து npm மூலமா npm install -g ஏன்னா குளோபலா இன்ஸ்டால் பண்ண போறேன் அதனால வந்து இது கொடுக்குறேன் create-react-cli create app. ஓகேவா? இது வந்து ஒரு CLI. முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா இந்த யூசிங் npx-ல என்ன கமாண்ட் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா npx create-react-cli அப்படின்னு போட்டு இங்க வந்து நேம் மட்டும் கொடுத்தோம். கரெக்டா? சோ இப்போ வந்து என்னாச்சு இப்படி போடல npx நம்ம லோக்கலா இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணல. அங்க உள்ளதுல இந்த ரன்னர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுச்சு நமக்கு. பட் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா லோக்கலா இந்த CLI சேம் ஸ்டில் வந்து ரெண்டுக்கும் ஒரே CLI தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ஆப் இதுக்கும் வந்து இது வந்து CLI-யோட நேம் ரியாக்ட் டெவலப் பண்ணிருக்க ஒரு CLI. அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸோட நேம் வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப். இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா புதுசா ஒரு பாய்லர் பிளேட் நம்ம ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி இது பண்ணிட்டோம். சோ இப்போ நம்ம பண்ண போறது வந்து என்னன்னா லோக்கல் இன்ஸ்டாலேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா npm மூலமா இந்த CLI-ய நம்ம லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோம். அதுக்கு என்ன கமாண்ட்னா இன்ஸ்டால் global create react app name. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து இந்த ரியாக்ட் ஆப்பை கால் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேவா? சோ இது 2 மெத்தட்லயும் நம்ம பண்ணலாம். இந்த 2 மெத்தடுக்கும் இதுதான். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்றேன் குளோபலா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இட் வில் டேக் மினிமம் செகண்ட்ஸ் ஒன்லி. சோ சீக்கிரமாவே நமக்கு முடிஞ்சிடும். சோ நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்பை கொடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சாம்பிள் டாட் முதல்ல JS-ன்னு வச்சோமா ஐஃபன் இப்போ வந்து TS-ன்னு வைப்போம். ஏன்னா டைப்ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி போட போறோம். இப்போ நான் இப்படியே என்டர் பண்ணேன் அப்படின்னா பழையபடி வந்து என்ன ஆயிரும்னா
JavaScript based templateல தான் கிரியேட் ஆகும். நமக்கு வந்து என்ன வேணும், TypeScript based வேணும். அப்போ வந்து அதுக்கு கமாண்ட் என்ன கொடுக்குறோம்னா -template typescript ஸ்பேஸ் typescript அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து அதுக்கு இது வந்து எப்படின்னா இந்த CLI-க்கு ஒரு பாராமீட்டர் மாதிரி நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணி சொல்றோம், நீ வந்து JavaScript டெம்ப்ளேட்ல கிரியேட் பண்ணிடாத, அது உன்னோட டிஃபால்ட் டெம்ப்ளேட், பட் எனக்கு வேண்டியது TypeScript டெம்ப்ளேட், நீ அதுல கிரியேட் பண்ண நம்ம சொல்றோம். இப்போ சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா TypeScript பேஸ் பண்ணி டெம்ப்ளேட்ல வந்து நமக்கு அந்த பேஸ் செட்டப் ரெடி ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா TS ஃபைல்ல ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுவும் வந்து அந்த JSக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு அந்த நேரம் வந்து எடுக்கும். இன்ஸ்டால் ஆனதும் நம்ம வந்து பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். இப்போ நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த TS ஃபைல்ல ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க இந்த சோர்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து TSX ஃபைல்ஸ் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. இதே வந்து JS டெம்ப்ளேட்ல நம்ம பாக்கல என்ன இருந்துச்சு, நமக்கு வந்து .js தான் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா app.js index.js இருக்கு. ஈவன் அது JSX சப்போர்ட் பண்ணோம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா TSX அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? சோ இதுதான். இதுக்கப்புறம் வந்து இதுல எதுக்காக அப்படின்னா இப்ப இதுலயே வந்து போய் பாத்தீங்கன்னா இந்த நோட் மாடியூல்ஸ்ல நிறைய இதுகள் வந்து இருக்கும். இப்ப இந்த நோட் மாடியூல்ஸ்ல எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க. அதே வந்து JSல இதுவானதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த சைஸ் டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் போய் ஃபோல்டர்ல சைஸை காமிக்கிறேன். இப்ப வந்து இந்த JSங்கிறது நம்மளோட டிஃபால்ட் ஃபோல்டர் சைஸ். நான் இப்ப வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சைசிங் போறேன். இங்க வந்து எவ்வளவு இருக்கு, சைஸ் ஆன் டிஸ்க் வந்து 194 MB டோட்டலா இருக்கு JS டெம்ப்ளேட் பொறுத்த வரையும். அதே வந்து TS ஓட டெம்ப்ளேட் நான் காமிக்கிறேன். சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 249 MB இருக்கு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 50 MB இது வந்து அதிகமா இருக்கு. பட் ஒன் திங், இது வந்து சோர்ஸ் கோட்ல தான் இந்த வேரியேஷன் இருக்குமே தவிர அட் ஃபைனல் நம்ம ஜென்ரேட் பண்றோம், ஃபைனல் ஜென்ரேட் பண்ணல ஸ்மால் லெவல் ஆஃப் வேரியேஷன் தான் இருக்கும், ரொம்ப மேஜரா இருக்காது. ஏன்னா டைப்ஸ்கிரிப்ட்ல நம்ம சில டைப் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணோம், அதுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் ஆகிற கோடுகள் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதனால வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் கிரியேட் ஆகலையே 50 MB ஆஃப் அடிஷனல் நோட் பேக்கேஜஸோ கான்ஃபிகரேஷன்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு. சோ இன்கேஸ் நம்ம JS டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணி அதை டைப்ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணோம்னா இப்ப இதுல இன்ஸ்டால் ஆன அந்த அடிஷனல் பேக்கேஜஸ்லாம் நம்ம மேனுவலா இன்ஸ்டால் பண்ணி அந்த மேனுவல் கான்ஃபிகரேஷனை கொண்டு வரணும். ஓகேவா? சரி, நம்ம இப்ப இதுல போனோம்னா இங்க வந்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி இதுல வந்து TS கான்ஃபிகே இல்ல JS ஃபார்மேட்ல, பட் இதுல வந்து TS கான்ஃபிக் ஒன்னு இருக்கு. இந்த TS கான்ஃபிக் குள்ள போனீங்கன்னா இதுல உள்ள தேவையான டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். இப்ப JSX-னா எது ரன் பண்ணணும், எது வந்து சோர்ஸ் ஃபைல், அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து முதல்ல JS ரன் பண்ணி பார்த்தோம். இப்ப TS பேஸ்ட் இதையும் ரன் பண்ணி பார்ப்போம். சோ கமாண்ட் வந்து அதே தான், npm start சர்வர் ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே ரன் ஆனது, இப்ப ஸ்டாப்ல தான் இருக்கு. நான் ரிஃப்ரெஷ் பண்ணனா போயிடும். இங்க வந்து app.js இருந்துச்சு, இப்ப இந்த இது ரெண்டர் ஆனது பாருங்க, app.tsx அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இது வந்து இதோட வெர்ஷன். புரிஞ்சா? சோ இதுக்கு அடுத்து இதோட ஃபைல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அதுக்கு அடுத்து டீடைலா உள்ளதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.